சிவாலயங்களில் மட்டும் ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் என்பதை அனைவரும் அறிவார்கள். ஆனால் பழனியில் மட்டும் ஆனி மாதத்தில் வரும் கேட்டை, மூலம், பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திர தினத்தன்று அன்னாபிஷேகம் நடைபெறும் என்பதை அறிய வாய்ப்பில்லை. ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர தினத்தன்று மலைக்கோவிலில் உள்ள பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு உச்சகால பூஜையின் போது அன்னாபிஷேகம் நடைபெறும். சுவாமியின் அன்னாபிஷேகம் காணும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகல சௌபாகியத்தையும் அருள்வார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி. அதை அடுத்து ஆனி மாதத்தில் திரு ஆவினன்குடியில் அன்னாபிஷேகம். ஆனி மாதத்தில் வரும் மூல நட்சத்திர தினத்தன்று திரு ஆவினன்குடி குழந்தை வேலப்பருக்கு சாயரட்ச பூஜையின் போது அன்னாபிஷேகம் நடைபெறும். இந்த அன்னாபிஷேகத்தை காணும் மூல நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஞானம் பெறுவார்கள் என்பது ஐதீகம். ஆறு படை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி திரு ஆவினன்குடியில் ஆனி மாத மூல நட்சத்திரத்தில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது போல் பார்வதியின் மறு வடிவமான பழனி அருள்மிகு பெரியநாயகி அம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத பூராட நட்சத்திரத்தில் யாருக்கு அன்னாபிஷேகம் என்பதை அறிவோம். அடுத்ததாக பழனி பெரிய நாயகி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாத பூராட நட்சத்திர தினத்தன்று தெற்கு பக்கம் தாய் பெரிய நாயகியும் வடக்கு பக்கம் தந்தை சிவபெருமானும் இருவருக்கும் நடுவில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேத சோமாஸ்கந்தராக காட்சி தரும் முருகப்பெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. இது காணும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பேரானந்தம் ஏற்படும் என்பது ஐதீகம். எல்லோருக்கும் ஞானத்தை வழங்கும் திரு ஆவினன்குடியில் வீற்றிருக்கும் குழந்தை வேலப்பரை கவனித்துக் கொள்ள பார்வதி தேவி பெரிய நாயகி அம்மன் மறுவடிவமாக இருப்பது போல் அருள்மிகு பெரியாவுடையார் சுயம்பு வடிவில் அருள் பாவிக்கும் தளத்தில் ஆனி மாத உத்திராட நட்சத்திரத்தில் யாருக்கு அன்னாபிஷேகம் என்பதை அறிவோம். மேலும் ஆனி மாத உத்திராட நட்சத்திர தினத்தன்று சண்முக நதியின் கரையோரம் குடிகொண்டிருக்கும் சுயம்பு லிங்கமாக காட்சி தரும் பெரியாவுடையாருக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். இந்த அன்னாபிஷேகம் காணும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் மேன்மை அடைவர் என்பது ஐதீகம். கேட்டை, மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் பழனி செல்ல இயலுமா? இயலாதவர்கள் இருக்கும் இடத்தில் அருகில் இருக்கும் முருகப்பெருமான் மற்றும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு மறக்காம பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.